வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வடமாகாணத்தில் விரைவில் பரந்துபட்டு அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படும், அதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று அமைச்சர் சுனில் ஹந்துன்னேத்தி தெரிவித்துள்ளார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அமைச்சர் சுனில் ஹந்துன்னேத்தி தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் வடமாகாணத்துக்கு பயணம் மேற்கொண்டு தொழிற்சாலைகள், தொழிற்பயிற்சி மையங்கள், உற்பத்தி தளங்கள் ஆகிய இடங்களுக்கு களப்பயணம் மேற்கொண்டனர். இதன்போது அமைச்சர் சுனில் ஹந்துன்னேத்தி இவ்வாறு தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி ஆணையிரவு உப்பு உற்பத்தி தளம், பரந்தன் ரசாயன தொழிற்சாலை, யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை சிமெந்து தொழிற்சாலை ஆகியவற்றுக்கும் இன்றைய தினம் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளுக்கும் அமைச்சர்கள் சென்றனர். இதன்போது அவர்கள் பொதுமக்கள், பணியாளர்கள் ஆகியோரை சந்தித்து நீண்ட கலந்துரையாடல் நடத்தியுள்ளனர். ஆணையிரவு உப்பு உற்பத்தி தளம் அடுத்த மாதம் முதல் நவீன இயந்திரங்களின் உதவியுடன் இயக்கப்படவுள்ள நிலையில் அது தொடர்பான ஆய்வுகளையும் அமைச்சர்கள் மேற்கொண்டனர். பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீளவும் இயக்குவதற்கு தேவைப்படும் நிதி, வளங்கள், ஆளணிகள் மற்றும் இதர விடயங்கள் தொடர்பிலும் அமைச்சர்கள் குழு கவனத்தை செலுத்தியுள்ளது. அதேபோன்று காங்கேசன்துறை சிமெந்து தொழிற்சாலையை மீளவும் இயங்க செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பிலும் கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளது. சிமெந்து தொழிற்சாலையாக மீண்டும் இயங்க வைப்பதா அல்லது மக்களுக்கு பயனுள்ள வகையில் வேறு திட்டங்களை செயற்படுத்துவதா என்பது தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அமைச்சர் சுனில் ஹந்துன்னேத்தியுடன் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்சன சூரிய பெரும, கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான மா ஜெகதீஸ்வரன், இளங்குமரன், ஸ்ரீபவானந்த ராஜா ஆகியோரும் இந்த கள பயணங்களில் கலந்து கொண்டனர். 2030 ஆண்டளவில் இலங்கையில் ஜனாதிபதியாக நாமல் ராஜபக்ச தெரிவாவதை தேசிய மக்கள் சக்தியால் மட்டுமல்ல, எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று பொதுஜன பெரமுனவின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நேற்று அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆளுங்கட்சியால் மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர், இதனால் மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். தேர்தல் பெறுபேறு வெளியாகும் போது இதனை அறிய முடியும். உள்ளூராட்சி தேர்தலை எமது அணி வெற்றிகரமாக எதிர்கொள்ளும், மக்கள் எமது பக்கமே உள்ளனர். அதேபோல பொதுஜன பெரமுனவில் இருந்து வெளியே சென்றவர்கள் மீள இணைவார்கள் என நம்புகின்றோம். அதேவேளை இந்த நாட்டில் உள்ள சிறந்த எதிர்கால தலைவர் நாமல் ராஜபக்ச தான். 2030 ஆண்டாகும் போது அவர் ஜனாதிபதியாவதை தேசிய மக்கள் சக்தியால் மட்டுமல்ல, எந்த தரப்பாலும் தடுக்க முடியாது என்றார். நாட்டின் தேசிய பாதுகாப்பு பூஜ்ய நிலைக்கு வந்துள்ளது. எனவே நாட்டில் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்று முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் நேற்று தெரிவிக்கையில், ஆட்சி பொறுப்பை கையேற்று மிகவும் குறுகிய காலப்பகுதிக்குள் மக்களின் அதிருப்தியை சம்பாதித்தது அரசாங்கமாகவே தற்போதைய அரசாங்கம் காணப்படுகின்றது. ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினர் பொய்கூறியே ஆட்சியை கைப்பற்றினர். மக்களும் விரைவான பிரதிபலனை எதிர்பார்த்தனர். அது நடக்கவில்லை என்பதால் மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். தற்போதைய அரசாங்கத்தினர் தேசிய பாதுகாப்பை பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வந்துள்ளனர். ராணுவத்தின் மூத்த அதிகாரிகள் அவமரியாதைக்கு உட்படுத்தப்படுகின்றனர் என்றார். வவுனியா தேக்கந்தோட்டம் பகுதியில் 1000 போதை மாத்திரைகள் மற்றும் 2 கிராம் 200 மில்லிகிராம் ஹெரோயினுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்றும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதையொட்டி அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் என பலரும் மகளிர் தின வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் மகளிருக்காக திமுக அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டு மகளிர் தின வாழ்த்துக்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உக்ரைனுடன் போர் நிறுத்தம் மற்றும் அமைதி உடன்படிக்கை எட்டப்படும் வரை ரஷ்யா மீது பாரிய அளவிலான பொருளாதார தடைகள் மற்றும் வரிகளை விதிப்பது தொடர்பில் பரிசீலித்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியாக பதவியேற்றதில் இருந்து ரஷ்யாவுக்கு ஆதரவான கருத்துக்களை முன்வைத்திருந்த டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் கருத்துரைத்த போது குறித்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனின் வலுசக்தி அமைப்புகளை இலக்கு வைத்து ரஷ்யா நேற்றைய தினம் தாக்குதலை நடத்தியிருந்தது. இதற்கு பதில் அளிக்கும் வகையிலேயே
ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் மற்றும் வரிகளை விதிப்பது தொடர்பில் பரிசீலிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே நேரம் ரஷ்யாவின் தாக்குதல் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் மார்ச் 22 முதல் மே 25 வரை நடைபெறவுள்ள நிலையில் போட்டிகளுக்கான புதிய விதிமுறைகளை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்துள்ளது. இதன்படி வீரர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பயிற்சிக்கு செல்லும் போது கூட வீரர்கள் தங்களது அணியின் நிர்வாகம் ஏற்பாடு செய்யும் பேருந்துகளில் தான் பயணம் செய்ய வேண்டும் என்றும் தனியாக பிரத்யேகமாக வாகனங்களை கொண்டு வந்து அதில் பயணிக்க கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி நாட்களில் கூட வீரர்களின் உறவினர்கள் வீரர்களின் ஓய்வறைக்கு வரக்கூடாது. மேலும் மைதானத்தில் வீரர்கள் பயிற்சிக்கு வரும்போது உரிய அங்கீகார அட்டை கொண்டு வர வேண்டும். அவ்வாறு எடுத்து வர மறுத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோன்று இனி IPL போட்டிகள் நடைபெற்று முடிந்த பிறகு நடக்கும் நிகழ்ச்சிகளில் வீரர்கள் யாரும் ஸ்லீவ்லெஸ் ஜெர்சியை அணிந்து வரக்கூடாது. அப்படி இந்த விதிமுறையை மீறி வீரர்கள் வந்தால் முதல் முறை எச்சரிக்கை விடுக்கப்படும் என்றும் அதன் பிறகு கண்டிப்புடன் கூடிய அபராதமும் விதிக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.